வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மியூசிக் டீச்சர் பாபு. மியூஸ்கோர் ஸ்கோர் ரைட்டிங் சாஃப்ட்வேரில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீம் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த பீம் ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது நாம் சாஃப்ட்வேரில் எழுதும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கும். பட் நமக்கு எழுதும்போது எப்படி எதோடு எது ஜாயின் பண்ணால் கரெக்டாக சைட் ரீடிங்க்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த சாஃப்ட்வேரில் நாம் எப்படிலாம் எழுத முடியும் அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக் லெசன் அப்படின்றதுனால ஒரு குவைவர் பீட்டு மட்டும் போட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே, ஒரு 4 பார்க்கு நாம் ஒரு மெலடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள், நமக்கு அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 பீட்டுக்கு பீம் குரூப்பிங் பண்ணியிருக்கு. கேட்போம். முடிஞ்சிச்சு. இது நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற பீம். இப்போ இதில் நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம பீமை சேஞ்ச் பண்ணுறதுனால மெலடி சேஞ்ச் ஆக போதுன்னா கிடையாதுங்க. மெலடியை பொறுத்த வரைக்கும் அதே சவுண்டு தான் நமக்கு கிடைக்க போகுதுங்க. பட் நம்ம விஷுவலாக பார்க்குறது மட்டும் சேஞ்ச் ஆக போகுதுங்க. சில பேருக்கு இந்த மாதிரி ஜாயிண்ட் நோட் கொடுத்தோம்னாக்கா சிரமமாக ஃபீல் பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த பீம் கொண்டு வந்ததே சைட் ரீடிங்கை ஈஸி ஆகிறதுக்காக தான். பட் ஆரம்பத்தில் இதெல்லாம் புரியறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாக்கா இண்டிவிஜுவல் பீட்டாகவும் எழுதி கொடுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ 4 பீட்டை 2 பீட்டாக பிரிச்சுருக்காங்க. இது ஒரு மினிம், இது ஒரு மினிமாக பிரிச்சுருக்காங்க. அப்படி இல்லாமல் 4 கிராஷத்தையும் ஒரு பீட்டாக 2 குவைவராக நம்ம ஸ்பிட் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா இங்கே பாருங்கள், லெஃப்ட் கார்னரில் பீம் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இதில் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது இது இருக்கிறது இந்த ஆட்டோவில் தான் நாம் டிஃபால்ட்டாகவே செட்டப்பில் இருக்கும். இதை நாம் பிரேக் பண்ணி எப்படிலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்தோம்னாக்கா அங்கேருந்து தான் பீம் ஸ்டார்ட் ஆகும். இதை தான் நம்ம மேக்ஸிமம் ஸ்பிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போது இங்கே 4 குவைவர்ஸ் ஒன்றா இருக்குது. இப்போ 2 பிரிக்கணும்னாக்கா இந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டு நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னாக்கா அது ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சிடும். இதையும் பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னாக்கா நமக்கு 2 தனியாக பிரிஞ்சிடும். இப்போ 4 பீட் நம்மளுக்கு தனியாக தெரியுது. இதனால் சவுண்டு மாறப்போகுதா, மெலடி மாறப்போகுதா கிடையாதுங்க. ரைட்டிங் மெத்தடு மட்டும் மாறுங்க. ஓகே, இப்போது இது இருக்குங்க. இப்போ எனக்கு இது பீம்டு குவைவர்ஸாக வேணாம், இண்டிவிஜுவல் குவைவராக தான் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு பாரே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்தீங்கன்னாக்கா எல்லாமே இண்டிவிஜுவல் குவைவர்ஸ் ஆகிடும். சம்டைம்ஸ் 8 குவைவர்ஸ் ஒன்றா வரணும்னு யோசிக்கலாம். ஆக்சுவலாக 4/4ல் 8 குவைவர்ஸை பீம் பண்ணக்கூடாது. இப்படி முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல கொடுத்தோம்னாக்கா 8 குவைவர்ஸும் ஒன்றா பீம் ஆகிடும். இந்த மாதிரி நமக்கு என்னென்ன நோட்டில் தேவையானது எல்லாமே அங்கே இருக்குது. அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.